வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மாடு சந்தை பார்க்க போகிறோம். இந்த வார சந்தையில் போய் ஒரு 15 கஸ்டமர் நமக்கு வந்திருந்தாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் லேஸ் ஒரு அப்டேட்டு. நம்ம அடர்த்தீவனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க லாரி சர்வீஸில் மொத்தமாக அனுப்பிட்டு இருக்கோம். இதில் எம்எஸ்எஸ் லாரி சர்வீஸு 2 மூடை 3 மூடை 5 மூடை 10 மூடை இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் லாரி சர்வீஸில் மட்டும் ஒரு 250 மூலேருந்து ஒரு 200 மூலேருந்து 250 மூடை தாராளமாக போயிட்டுருக்கு. இது போக ஏகேஆர் லாரி சர்வீஸு, ஏபிடி லாரி சர்வீஸு, A1 இந்த மாதிரி ஒரு 4 லாரி சர்வீஸில் மொத்தமாக அனுப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். 350 மூடை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு லாரி சர்வீஸ் போக மொத்தமாக அனுப்பிட்டு இருக்கோம். தேவைப்படக்கூடியவங்க கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து எட்டயாபுரம் ஆட்டு சந்தை. நமக்கு கஸ்டமரை பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்காக 10 குட்டிகள் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து நம்ம கஜேந்திரன் மாமா விருதாச்சலம், அவருக்கு ஜோடி 16,200 வாங்கி கொடுத்துருந்தோம். சராசரியாக உயிரோட பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோ தாராளமாக இருக்கும். ஒரு 15 to 16 கிலோ தாராளமாக இருக்கும். எல்லாமே பிரீடு நல்ல ஒரிஜினல் மயிலம்படி. இது வந்து ஆட்டோவில் குட்டி கிடையாது, இது ஃபார்மில் வளர்த்த குட்டி தான். இவங்க வியாபாரி. சரிங்களா, நல்ல தரமான குட்டி. மொத்தம் ஒரு 50-55 குட்டி இருக்கும், தாராளமாக இருக்கும். எல்லாமே பிரீடு, ஒழுக்கமான பிரீடு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நெல்லூர் ஜுடிப்பி, அந்த ஜுடிப்பி, இந்த ஜுடிப்பிலாம் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் உள்ள குட்டிகளே போதுமானது தான். இதிலே நீங்கள் பிரீடு ஒழுக்கமாக எடுத்தாலும் நல்ல வெயிட் கெயின் ரிசல்ட் வரத்தான் செய்யும். சரிங்களா, நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய பொருள் வந்து தரமாக இருக்கணும், நல்ல பிரீடு ஒரிஜினலாக இருக்கும். இது 2 தான் முக்கியம். ஒரு கஜேந்திர மாமாலாம் பார்த்தீங்கன்னா 6 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஆள், நல்ல தரமாக வளர்க்கக்கூடிய ஆள். இது எல்லாமே பியூர் மயிலம்பாடி, எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி. வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டிகள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து முடித்தோடனே எண்ணி விட்டாச்சு. எண்ணி விட்டு பூர்வீகள் இருக்காங்கிறது செக் பண்ணியும் பார்த்தாச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், பிரீடை பார்த்தாலே தெரியும். நல்லா சூப்பர் குட்டி, தரமான குட்டி. அவருமே வாரம் சந்தைக்கு வருவாப்பில். இது வரைக்கும் ஒரு 200 குட்டி எடுத்து கொடுத்துட்டோம். அவர் இது வரைக்கும் 3 பேஜ் எடுத்து கொடுத்து 3மே விற்பனை பண்ணிட்டாப்புல. இது 4வது வந்து 200 குட்டி பரன் செட் போட்டு 200 குட்டி இறக்கியாச்சு. இந்த 200 குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 வாரம் வந்திருக்காரு. 2 வாரம் பிடிச்சிருக்காரு. 2 வாரம் சும்மா வந்துட்டு போயிருக்காரு. அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து வராருன்னா ஒரு நாள் நைட்டு மாட்டி கிளம்பி இங்கே வந்து அன்னைக்கு குட்டி அமையலாம், அன்றைக்கி நைட்டு கிளம்பி 3 நாள் பொழப்பு அவருக்கு போயிடும். ஆனால் அப்படி வரப்போ தான் இங்கே நல்ல குட்டி எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 குட்டி இருக்கும். இது நம்ம பல்லக்காலப்பு குட்டி பாய்க்கு எடுத்து கொடுத்துருந்தோம். ஜோடி பார்த்தீங்கன்னா 14,500 சராசரியாக ஒரு 13.5 கிலோ 14 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல ஒரிஜினல் பீடு. சரிங்களா, இது ஃபுல்லாமே நம்ம முருகன் மாமா, பேசுகிறேன் முருகன். அவர் ரொம்ப நல்ல டைப் மாமா. இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட குட்டியே வாங்க முடியல, ஏன்னா நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுறாப்புல. வாங்குறதும் கொஞ்சம் கூட கொடுத்து தான் வாங்குறாப்புல. இந்த ஊருக்குலாம் சராசரி ஒரு 15 கிலோ இருக்கும். ஜோடி 16 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காப்புல. நல்ல பிரீடு, நல்ல சூப்பர் பிரீடு. மாமா கொண்டு வர குட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல தரமான குட்டி தான் கொண்டு வருவாப்புல, சுமாரான குட்டிலாம் கொண்டு வர மாட்டாப்புல. இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 19 ரூபா விலை சொன்னாப்புல. எல்லாமே நம்ம வேண்டிய ஆட்கள் தான், நமக்கு கொடுக்கணும் பிரியப்படியக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் விலைவாசி வியாபாரிகள் வந்து ஆட்டில் வந்து விலை குறைச்சி தர மாட்டாங்க. எங்களுக்கு புரியோடு சேர்த்து தராங்க. புரியை பார்த்தீங்கன்னா கடாக்குட்டி வந்து இன்றைக்கி வந்து கடாக்குட்டி வந்து ஒரு 15 ரூபாய்க்கு விற்கினா புருவூட்டிலாம் 12 ரூபா 11 தான் விற்கி. எங்களுக்கு புருவூட்டில் தான் மாட்டு தான் வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய கஸ்டமர் தான். எல்லாரும் குட்டி எடுத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் 16 ரூபா வரைக்கும் கேட்டிருந்தேன். கடைசி 17,200 விற்பனை ஆயிடுச்சு. நம்ம கேட்டுலேருந்து 2,000 ரூபா 1,000 கூட வைக்கும்போது அவங்க நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்கள். இதான் சந்தையில் வாரம் நடந்துகிட்டு இருக்குது. ஓரளவு 2 வாரம் 3 வாரம் வந்தவங்களாம் எடுத்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து மூலக்கரைப்பட்டி, அதுக்கப்புறம் இடைக்கால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்காலுக்கு ஒரு 20 குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு நிற்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கு எடுத்து கொடுத்த குட்டின்னா குட்டி பார்த்தா தெரியும். இது பூராமே இரு பிளாட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப பியூராக இருக்காது. ஆனால் வளர்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் பீடுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, இது பூராமே நம்ம கருப்பு மாமா குட்டி. எல்லாமே கருப்பு மாமா குட்டி உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்காது, நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இது பூராமே பியூர் மயிலம்பாடி, நல்ல தரமான குட்டி, நல்ல ஜாதிக்கூறு, நல்ல சைஸு. இது பூராமே பார்த்தீங்கன்னா எட்டயாபுரம் பொட்டு கிடாய், மயிலம்பாடி எல்லாம் சந்தையிலேருந்து 1 கிடாய் 2 கிடாய் வீட்டில் வளர்த்து கொண்டு வரக்கூடியவங்க. இது புறம் பொட்டையாடு, பல் சேர்ந்த பெட்டையாடு. சரிங்களா, எட்டயாபுரம் ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்தீங்கன்னா பூராமே மயிலம்பாடி கடைகளாக இருக்கும். அப்படி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இது நம்ம பொட்டுக்குட்டி குட்டிகளாக இருக்கும். சரிங்களா, இது பூராமே நல்ல தரமான எட்டயாபுரம் ஒரிஜினல் பொட்டுக்குட்டி. நெக்ஸ்ட் இயர் பக்ரீத் பண்டிகை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த கடைகளை ஃபுல்லாமே வாங்கி வளர்க்கலாம். இந்த மாதிரி குட்டிலாம் ஜோடி 21 ரூபா 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோடி 16 ரூபா 17 ரூபாய்க்கு சின்ன கார் குட்டி எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி விற்றுட்டு இருக்குது. அப்படி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பருங்குட்டியாக வாங்கிட்டு போயிடலாம். ஓரளவு சேதாரம் ஆகாது. பொடி குட்டி வாங்கும்போது கண்டிப்பாக சேதாரம் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா, இது பூராமே கொடியாடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்ல தரமான குட்டி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஜாதிக்கூறு, எட்டயாபுரத்தில் ஃபேமஸானது.
பொட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம லைவ் விட்டு ஒரு 20 கிலோ எடுத்தோம்னா நெக்ஸ்ட் இயர் பக்ரீத் பண்டிகைக்கு நல்ல டாப் குவாலிட்டியாக அன்றைக்கி ஒரு 55 60 கிலோ தாராளமாக வந்துடும். ஆனால் இப்போ எடுக்க விட்டுட்டிங்கன்னா நான் நாட்கள் போக போக பொட்டுக்குட்டி பக்கமே போக முடியாது, அந்தளவுக்கு விலைவாசி கூடிடும். இது எல்லாமே பியூர் பொட்டுக்குட்டி தான், நல்ல சேவலை போட்டு அதிகமாக இருக்குது. குட்டியான வாடல் நேச்சுரல் முறையில் வளர்த்துருக்காங்க, அந்தளவுக்கு தெளிவில்லாமல் இருக்குது. இந்த சந்தை ஃபேமஸே பார்த்தீங்கன்னா மயிலம்பாடியும் பொட்டுக்குட்டி தான், நல்ல ஒரிஜினல் பீடாக வரும். இங்கே வந்து செகண்ட் குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு வராது, ஓரளவு பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் வரும். நம்ம கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக நல்ல ஆட்களை கூட வச்சு நல்லா தெளிவாக பார்த்து எடுத்திங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? வளர்ப்புடைய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாலேருந்து 530 ரூபா 540 ரூபா பட்ஜெட்டில் தீர்ந்துருக்கு சந்தையில். 15 கிலோ உள்ள வரைக்கும் இந்த விலை போயிட்டு இருக்குது. 15 கிலோ மேலே போனால் கொஞ்சம் விலை குறையும். சரிங்களா? கஜேந்திரன் மாமாவுக்கு வந்து குட்டியில் ஃபுல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். சரி, விருதாச்சலம் அந்த 55 குட்டி அதிட்டு கிளம்புறாப்புல. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர்கிட்ட வந்து முதல் பேஜே அவருக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல, வெளியே குட்டி வாங்கி வளர்த்துருக்காப்புல. நம்ம எடுத்து கொடுத்த 3 பேஜுமே நல்ல ஒரு ப்ராஃபிட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ கடைசி அவர் 45 குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். அவரே பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80,000 கிடைக்குன்னு நினச்சாரு. அதில் 1,18,000 லாபம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. நம்ம உண்மைக்கும் உங்களை தேடி வந்ததுக்கு எனக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக அடுத்தது உங்கள்கிட்ட தான் மாமா தொழில் முன்னாடி அந்த அளவுக்கு நம்ம ஆக்கிட்டோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு இதுதான் பிஸ்னஸ். அப்படிமா நம்மகிட்ட வரக்கூடிய நல்லா பார்த்துக்கிட்டா தான் அடுத்தது நம்மகிட்ட வருவாங்க. அவங்களும் ஒரு படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு தொழில் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வேலைகளுக்கு போகாமல் வராங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து முளைக்கரப்பட்டியாக எங்கே சரியாக தெரில, மறந்துருச்சு. இந்த 2 பேர் தான் ஃபஸ்ட்டு சாம்பிள் வளர்க்குறாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிடிச்சி வளர்த்துருக்காங்க, அந்தளவுக்கு இல்லை ரிசல்ட் முன்னாடி. இப்போ என்னை நம்பி வந்திருக்காங்க இந்த நிக்காப்பில் 2 பேருமே. மொத்தம் ஒரு 25 குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். சராசரியாக என் பாருங்க ஒரு 15 கிலோ தாராளமாக இருக்கும். 15 to 16 கிலோ தாராளமாக இருக்கும். ஆனால் ப்ரீடு ரொம்ப ஒரிஜினல் ப்ரீடு. நம்ம சந்தையில் எடுத்து கொடுக்குற குட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான குட்டியை மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன். இந்த சுமாரான குட்டி, எந்திக்காத குட்டி, இந்த மாதிரி குட்டி வந்து போகவே மாட்டேன். யாவரைக்கும் தெரியும் பீர் பாய் வந்து நல்ல கலரு நல்ல ஜாதி குட்டி தான் வருவார். சுமாரான குட்டி தான் அவருக்கு எங்களை கூட விட மாட்டாங்க. நல்ல ஒழுக்கமான குட்டியாக தான் நானே தேடி ஓடிடுவேன், அவர் கூப்பிடவே தேவையில்லை. ஏன்னா எனக்கு தான் நல்ல பொருள், என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு நல்ல தரமான குட்டி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரிஜினல் மயிலம்பாடி. அவர் என் கணிப்பு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு to 5 to 6 கிலோ தாராளமாக வெயிட் ஏறும். இது 2மே நம்மளுடைய கஸ்டமர். நம்ம அந்த சகோ ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, அந்த கையை மேலே வைக்கார்ல, அவெல்லாம் நமக்கு ரொம்ப வருஷம் கஸ்டமர். பக்கத்தில் வந்து கலை விருதுநரில் கலை அவருக்கு எடுத்து கொடுக்கணும். தள்ளி போய்கிட்டே இருக்குது, இந்த வாரம் பார்க்கணும். இது நம்ம எட்டியாபுரம் பொட்டு கடை. இந்த கடை ஒரு விலைக்கு எடுத்தோம். நம்ம நல்ல தரமான கடை, ஆட்டில் விட்ட கடை தான். நல்ல ஜாதி கூறு, நல்ல தலை செட்டு, நல்ல ஆயுதம், சண்டைக்குமே சூப்பராக இருக்கும். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கும்போது 2 பிள்ளைல 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி 1.5 வருஷம் 1.25 வருஷம் வளர்த்துருக்காப்புல. கடைசி நம்ம முடிச்சிட்டோம். சரி, முடிச்சு நம்ம ஃபார்மில் இருக்கவே விடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொண்டு போய் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கேன். கொண்டு போய் குட்டியில் குளிப்பாட்டி விட்டு முடியெல்லாம் வெட்டி விட்டு கொம்பில் போல்டுகள்ட்டெல்லாம் போட்டு எல்லாமே செட் பண்ணி சூப்பராக கடாயை வந்து அது நேச்சுரலான ஒரு சைஸுக்கு கொண்டு வந்துட்டோம். சும்மா வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஃபார்மில் விட்டோன்னா அந்தளவுக்கு விற்பனை ஆகாது. அதோட வேலிஸ்னு தெரியாது மக்களுக்கு. சரிங்களா? அதோட முரட்டுத்தனமான கொம்புக்கும் அந்த முரட்டுத்தனமான ஃபேஸுக்கும் அது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து நீட்டாக அதுக்கு முடியெல்லாம் வெட்டி கொம்பில் போல்டுலாம் போட்டு கடையை சூப்பராக்கியாச்சு. இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் இன்ஸ்டாலையும் போடுவேன், ஃபேஸ்புக்லேயும் போடுவேன், யூடியூப்லேயும் போடுவேன். சரிங்களா? அது கொம்பில் போல்டுலாம் போட்டு முடியை வெட்டி விட்டதுக்கப்புறம் அந்த சைனிங்கே வந்திருக்கு. இது முழுக்க ஆட்டில் மேய்ஞ்சதுனால கொஞ்சம் வாடலாக இருக்குது. இப்போ நம்மளுடைய தீவனத்தை 1 கிலோ தீவனம், காலைல 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ, மொத்தம் 2 கிலோ தீவனம் தின்றுட்டு இருக்குது. இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஒரு என் பாருங்க ஒரு 1 மந்த்தில் குட்டி சூப்பராகிடும். சரிங்களா? தேவைப்படக்கூடியவங்க கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம்.